வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்கள் நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார். அவற்றில் முதன்மையானவற்றை தொகுத்து என்றும் முதல்வர் என்ற தொகுப்பில் காணொலியாக பார்த்து வருகிறோம். அதன்படி இந்த வாரம் நடந்த முக்கியமான நடவடிக்கைகளை தற்போது பார்க்கலாம். இது என்றும் முதல்வர். ஜனவரி 4, 2026 தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 ரொக்கமாக வழங்கிட மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆணையிட்டுள்ளார். மேலும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் மகிழ்ச்சி குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒவ்வொரு இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்கும் தைப்பொங்கல், உள்ளத்தில் பொங்கும் மகிழ்ச்சி இல்லத்தில் கொண்டாட்டமாக நிறைய தமிழ்நாட்டில் உள்ள 2,22,91,710 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 3000 வழங்குகிறது நமது திராவிட மாடல் அரசு. பொங்கலோ பொங்கல் என்று குறிப்பிட்டுள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் திரு AVM சரவணன் அவர்களின் படத்திறப்பு மற்றும் புகழ் வணக்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலர்கோத்து வைத்து மரியாதை செலுத்தினார். முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரும் மொழிப்போர் தள கர்த்தருமான எல் கணேசன் அவர்கள் காலமானதையொட்டி தஞ்சாவூரில் உள்ள அவரது இல்லத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரில் சென்று எல் கணேசன் அவர்களின் உடலுக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். ஜனவரி 5, 2026 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மைய வளாகத்தில் உயர்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்களின் திறன் வளர்ச்சி மற்றும் டிஜிட்டல் முன்னேற்றத்திற்காக உலகம் உங்கள் கையில் எனும் மாபெரும் திட்டத்தில் 20 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தின் முதற்கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகளை கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். உலகம் உங்கள் கையில் எனும் மாபெரும் திட்டத்தை தொடங்கி வைத்து விழா பேருரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாணவ செல்வங்களே, படியுங்கள் படியுங்கள் படியுங்கள், உங்களை பார்த்துக் கொள்வதற்கு நான் இருக்கிறேன், உங்கள் குடும்பத்தை பார்த்துக் கொள்வதற்கு திராவிட மாடல் அரசு இருக்கிறது. மடிக்கணினி திட்டம் என்பது செலவல்ல, மாணவர்களின் உலகை ஆள்வதற்கான முதலீடு என்று உணர்ச்சி மேலிட குறிப்பிட்டார். மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமது சமூக வலைதள பதிவில், உலகம் உங்கள் கையில், ஆக்சஸ் இஸ் த கீ டு சக்சஸ், கற்கும் மாணவர்களுக்கு எது தேவை என்றாலும் அதை செய்து தரும் ஆட்சி இது, அதன் அடையாளம்தான் என்று வழங்கப்பட்டிருக்கும் மடிக்கணினிகள் நமது திராவிட மாடல் அரசு உங்கள் கையில் ஒப்படைத்திருப்பது வெறும் கருவியல்ல, உலகத்துடன் நீங்கள் தொடர்பு கொள்வதற்கான சாவி. அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் வென்று வாருங்கள், நாங்களும் வென்று வருவோம், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகளின் பொருளாதார மதிப்பீடு, தமிழ்நாட்டின் முன்னுரிமை அளிக்கப்பட்ட 61 ஈர நிலங்கள் நீர்நிலைகள் பற்றிய ஆய்வு, தமிழ்நாட்டின் புறநகர் பகுதிகளின் அமைப்பு மற்றும் நிலையான புறநகர் மேலாண்மை கட்டமைப்பை மேம்படுத்துதல், முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் பசுந்தாள் உரமிடுதல் மீதான மதிப்பீட்டாய்வு, தமிழ்நாட்டின் வளர் இளம் பெண்களிடையே நீடிக்கும் இரத்த சோகை, செயல்பாட்டு இடைவெளிகளும் பாதிப்புகளும் ஆகிய 4 அறிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் மாநில திட்டக்குழுவின் செயல் துணைத் தலைவர் பேராசிரியர் ஜே. ஜெயரஞ்சன் அவர்கள் வழங்கினார். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் பணிபுரியும் வருவாய் நிர்வாக மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரக அலுவலர்கள், சார் ஆட்சியர்கள், துணை ஆட்சியர்கள் மற்றும் வட்டாட்சியர்கள் ஆகியோரின் பயன்பாட்டிற்காக ரூபாய் 13,73 லட்சம் மதிப்பீட்டிலான 155 புதிய வாகனங்களையும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற 100 தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர்கள் வழங்கும் திட்டத்தையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் சந்தித்து தனது பிறந்த நாளையொட்டி வாழ்த்து பெற்றார்.
மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பெண்ணுரிமைக்காகவும் தமிழ்நாட்டின் தன்னுரிமைக்காகவும் நாடாளுமன்றத்தில் முழங்கும் கர்ஜனை மொழி என் பாசத்திற்குரிய தங்கை கழக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள் என்று பதிவிட்டுள்ளார். திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை சார்பில் மாநிலத்தில் பெண்களின் நலன், பாலின சமத்துவம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கிய முயற்சிகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் பெண்கள் அமைப்பிற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு அரசின் திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை, மாநில திட்டக்குழு, பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை மற்றும் நீடித்த வளர்ச்சி இலக்குகள் ஒருங்கிணைப்பு மையம் ஆகியவற்றுடன் இணைந்து தயாரிக்கப்பட்ட தமிழ்நாடு மாநில குறிகாட்டி வரையறை 2.0 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் தலைமைச் செயலகத்தில் திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை சார்பில் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான அமைப்பு, பொதுத்துறை கண்டுபிடிப்புகளின் கண்காணிப்பகம், ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் ஆகிய அமைப்புகளுடன் தமிழ்நாடு அரசின் மாநில திட்டக்குழுவுக்கும் இடையேயான முத்தரப்பு ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை ஹலோ எஃப்எம் நிறுவனத்தின் நிர்வாகிகள் சந்தித்து ஹலோ எஃப்எம் நிறுவனத்தின் கிரீடம் 2025 சிறந்த அரசியல் ஆளுமைக்கான விருதினை வழங்கினார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர், நம் அனைவரின் மரியாதைக்குரிய தகைசால் தமிழர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அவர்களின் பிறந்தநாளையொட்டி மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜனவரி 6, 2026 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் 22வது அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. தாயுமானவர் என்ற புதிய ஆல் இன் ஒன் திட்டம் மாநிலத்தின் ஏழ்மையான குடும்பங்களுக்கு வீட்டு வசதி, சுகாதாரம் மற்றும் கல்வியை எவ்வாறு ஒருங்கிணைக்கிறது என்பது குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சிறப்பு கட்டுரையாக அரசாங்கம் ஒவ்வொரு திட்டத்தையும் முறையாக செயல்படுத்துகிறது, வறுமைக்கு எதிரான தாக்குதலை தொடங்குகிறது என்ற தலைப்பில் எழுதியுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சென்னை ஈஸ்வரி பொறியியல் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் விருது பெற்ற போட்டோனிக்ஸ் ஒடிசி என்ற மாணவர் குழுவினர் சந்தித்து தொலைதூர மற்றும் பின்தங்கிய பகுதிகளுக்கு அதிவேக இணைய இணைப்பை விரிவுபடுத்தும் நோக்கில் மாணவர்கள் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய உள்கட்டமைப்பு மாதிரியை உருவாக்கியதற்காகவும் இத்திட்டம் அதன் புதுமை, தொழில்நுட்ப வலிமை மற்றும் உலகளாவிய சமூக தாக்கத்திற்கான சாத்தியக்கூறுகளுக்காக அங்கீகரிக்கப்படும் நாசா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஆப்ஸ் சேலஞ்ச் 2025 குளோபல் வின்னர் மோஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அவார்டு விருது பெற்றதற்காக வாழ்த்து பெற்றனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை முகாம் அலுவலகத்தில் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ. பெரியசாமி அவர்கள் தனது பிறந்த நாளை ஒட்டி சந்தித்து வாழ்த்து பெற்றார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகம் செல்லும் வழியில் காமராசர் சாலையில் உள்ள ராணி மேரி கல்லூரி வளாகத்தில் மாணவியர்கள் சந்தித்து உலகம் உங்கள் கையில் எனும் மாபெரும் திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து மடிக்கணினிகள் வழங்கியதற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டனர். ஜனவரி 7, 2026 திண்டுக்கல் மாவட்டம் வேலுநாச்சியார் வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் ரூபாய் 337 கோடியே 84 லட்சம் செலவிலான 111 முடிவுற்ற பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து ரூபாய் 174 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டிலான 212 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும்
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் திண்டுக்கல் மாவட்டத்தில் 38 புதிய நகர பேருந்துகள் மற்றும் 23 புதிய புறநகர் பேருந்துகள் என மொத்தம் 61 புதிய பேருந்துகளின் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்ததோடு கலைஞர் கைவினை திட்டத்தில் மண்டல அளவிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கிடும் நிகழ்வில் தூத்துக்குடி, தேனி, சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி, திண்டுக்கல், ராமநாதபுரம், விருதுநகர் போன்ற பல்வேறு மாவட்டங்களைச் சார்ந்த கைவினை கலைஞர்களுக்கு பூட்டு தயாரித்தல், பாரம்பரிய இசைக்கருவிகள் தயாரித்தல், பாசிமணி வேலைப்பாடுகள், கூடை முடைதல், கயிறு, பாய் பின்னுதல் போன்ற பல்வேறு கைவினை தொழில்களை மேற்கொள்ள மானியத்துடன் கூடிய கடன் உதவிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 2,62,864 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,082 கோடியே 86 லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அரசு விழாவில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்துக்களின் உரிமைகள் பறிக்கப்படுகிறதா என்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவித்தார். மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். செய்திகள்லாம் பார்த்திருப்பீங்க, அவர் பேசுனதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் அமித்ஷாவா இல்ல அவதூறு ஷாவான்னு டவுட் வருது. அந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பா பேசிட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டில் இந்து சமய நம்பிக்கைகள், வழிபாட்டு உரிமைகளுக்கு முடிவெட்ட வகையில் நம்முடைய தமிழ்நாடு செயல்படுதுன்னு அமித்ஷா அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு. இதற்காக என்னுடைய கடுமையான கண்டனத்தை உங்கள் மூலமாக, இந்த விழாவின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல போல. நம்ம அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இப்ப வர சுமார் 4000 திருக்கோயில்களில் குடமுழுக்கு, அதாவது அவருக்கு புரிகிற மொழியில சொல்லணும்னா கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கோம். இப்படி ஒரு சாதனையை நீங்க ஆளுகிற பாஜக மாநிலங்களை செஞ்சிருக்கீங்களா? கண்டிப்பா இருக்காது. அது மட்டும் இல்ல, 997 திருக்கோயில்களுக்கு சொந்தமான 7,701 கோடி ரூபாய் மதிப்பிலான 7,655 ஏக்கர் நிலங்களை மீட்டு இருக்கும். உண்மையான பக்தர்கள் நம்ம அரசை பாராட்டுறாங்க. தலைமை செயலகத்தில் வாரத்தில் எப்படியாவது 2 நாள் இந்து சமய அறநிலையத்துறை பணிகளை நான் தொடங்கி வச்சு அந்த விழாவில் பங்கேற்கிறேன். நம்ம ஆட்சியில இந்து சமயம் சார்ந்து என்னென்ன செஞ்சிருக்கோம்னு ஒரு நாள் முழுக்க பேசுற அளவுக்கு சாதனைகள் பெரிய லிஸ்டே இருக்கு. அதனால்தான் பக்தர்கள் விரும்பக்கூடிய ஆட்சியாதான் திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. முன்னதாக திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொள்ள செல்லும் வழியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குநர் கே. பாக்யராஜ் அவர்கள் இந்திய திரையுலகில் 50 ஆண்டு காலம் நிறைவு செய்ததையொட்டி நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு கே. பாக்யராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். ஜனவரி 8, 2026 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடிட 2,22,91,710 அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் முகாம் வாழ் இலங்கை தமிழர்கள் குடும்பங்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரை, முழு கரும்பு மற்றும் ரூபாய் 3,000 ரொக்கம் ஆகியவற்றை வழங்கிடும் பணியினை தொடங்கி வைப்பதன் அடையாளமாக சென்னை பத்ரோடு நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பினையும் வேட்டி சேலைகளையும் வழங்கினார்.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் நடைபெற்ற இமேஜின் டிஎன் 2026 தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்குகளையும் திறந்து வைத்து பார்வையிட்டார். தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் இமேஜின் டிஎன் 2026 தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் தமிழ்நாடு ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவன கொள்கை 2025-26 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். தொடர்ந்து EROS Gen AI, Better Compute Works Inc., Phantom Digital Effects Limited, Rebin Health, Cube 84, V-Loadin Studio LLP ஆகிய நிறுவனங்களுடன் தொழில் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டன. இமேஜின் டிஎன் 2026 தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து விழா பேருரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு முதலிடம் என்பதே நம் இலக்கு என்றும் தகவல் தொழில்நுட்பத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் நம் தலைவர் கலைஞர் அவர்தான் என்றும் சூளுரைத்தார். சென்னை நந்தனம் YMCA உடற்கல்வியியல் கல்லூரி வளாகத்தில் 49வது சென்னை புத்தக காட்சி 2026 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவர் திருவுருவச் சிலையை திறந்து வைத்தார். மேலும் 2026 ஆண்டிற்கான முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி பொற்கிழி விருதுகளை சுகுமாரன், ஆதவன், தீட்சண்யா, இரா முருகன், பேராசிரியர் பாரதி புத்திரன், KS கருணா பிரசாத், வ. கீதா ஆகியோருக்கு வழங்கி சிறப்பித்தார். வது சென்னை புத்தக காட்சி 2026 தொடங்கி வைத்தும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பெயரில் விருது பொற்கிழியை தலை சிறந்த படைப்பாளிகளுக்கு வழங்கியும் உரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ் சமூகம் அறிவில் சிறந்த சமூகமாக உலகத்தால் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்கான அறிவு புரட்சியை ஏற்படுத்த நம் மண்ணில் தோன்றியதுதான் திராவிட இயக்கம் என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் தலைவர் தெய்வ சிகாமணி மற்றும் நிர்வாகிகள் சந்தித்தனர்.
ஜனவரி 9, 2026. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பாடியநல்லூரில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை அறியவும், மக்களின் எதிர்கால கனவுகள் மற்றும் தேவைகளை கண்டறியவும் அவர்களது வசிப்பிடங்களுக்கே சென்று நேரடியாக அறிந்து கொள்ளும் உங்க கனவு சொல்லுங்க என்ற புதிய திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். உங்க கனவு சொல்லுங்க என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்ட பணிகளை மேற்கொள்ளும் தன்னார்வலர்களுக்கு தொப்பி மற்றும் கைபேசி இணைப்புகள் ஆகியவற்றை வழங்கினார். மேலும் தங்கள் கனவினை தெரிவித்தவர்களுக்கு தனித்துவமான அடையாள எண்ணுடன் கூடிய கனவு அட்டையினை வழங்கினார். உங்க கனவு சொல்லுங்க என்ற புதிய திட்ட தொடக்க விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் திருச்சிராப்பள்ளி, திருப்பூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த பொதுமக்கள் காணொலி காட்சி வாயிலாக தங்கள் கனவுகளை பகிர்ந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசின் உங்க கனவு சொல்லுங்க என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக உயர்த்தி காட்டுவதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் 2026 தேர்தலுக்கான வாக்குறுதி எனவும், தமிழ்நாட்டு மக்களின் கனவுகளை, கோரிக்கைகளை திட்டங்களாக நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்றும் உறுதிபட குறிப்பிட்டார். மத்திய புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இது தொடர்பாக தமது சமூக வலைதள பக்கத்தில் கடுமையான கண்டனத்தை பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள பதிவில், சிபிஐ, இடி, ஐடி வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளது, கடுமையான கண்டனங்கள் என்று பதிவிட்டுள்ளார். ஜனவரி 10, 2026. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் வரும் 15ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட பொங்கல் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். கொளத்தூர் சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்களுடன் இணைந்து பொங்கல் பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினார். இதனையடுத்து அனிதா அச்சிபஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவ மாணவியர்களுடன் சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தார். தொடர்ந்து சென்னை திருவிக நகரில் நடைபெற்ற பொங்கல் திருநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக களப்பணியாற்றிய திமுக நிர்வாகிகள் 3900 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். களப்பணியாற்றும் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மத்தியில் பேசிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சிகளை வியக்கும் அளவுக்கு திமுகவினரின் உழைப்பு உள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். மேலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் கடந்த 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியின் சாதனைகள், திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் சென்னை மாநகரை தூய்மையாக வைத்திருக்க நாள்தோறும் இரவு பகல் பாராமல் உழைக்கும் 1300 தூய்மை பணியாளர்களுக்கு தைப்பொங்கல் திருநாளையொட்டி நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு உணவு பரிமாறி அவர்களுடன் தானும் உணவுண்டு மகிழ்ந்தார். ஜனவரி மாதம்
தமிழ்நாடெங்கும் குறள் வார விழா கொண்டாட்டங்கள் நடைபெறவுள்ளதாக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குமரி முனையில் முத்தமிழ் அறிஞர் நிறுவிய ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டமின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் அறிவித்ததற்கிணங்க ஜனவரி மாதம் தமிழ்நாடெங்கும் குறள் வார விழா கொண்டாட்டங்கள் 38 மாவட்டங்களிலும் குறள் ஓவியம், குறள் ஒப்பித்தல், இசை நிகழ்ச்சி, பட்டிமன்றங்கள், தமிழோசை, அரசு ஊழியர் ஆசிரியர் பங்கு பெறும் குறள் ஆசிரியர் மாநாடு, வினாடி வினா உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன. இவற்றை திருக்குறள் திருவிழா, தமிழர்களுக்கு தெவிட்டாத பெருவிழா என்ற பெருமிதத்துடன் தொடங்கி வைத்தேன், வள்ளுவம் போற்றதும் என்று குறிப்பிட்டுள்ளார்.